ஸ்ரீமத் பாகவதீ வார்த்தா சுராணாமபி துர்லபா மேனிரே பகவத்ரூபம் சாஸ்திரம் பாகவதம் கலௌ. கலியுகத்திலே சிறந்த சாஸ்திரம் பாகவத புராணம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய அனைத்தையும் சுகாச்சாரியர் பாகவதத்தில் உபதேசிக்கிறார். நாம் அனைவருக்குமே ஒரு ஆசை உண்டு, பக்தர்களாக இருக்க வேணும் என்று. ஆனால் பக்தி பண்ணுவது எப்படி? நாம் இருக்கும் வழி சரிதானா, பக்தி மார்க்கத்துல தான் இருக்கிறோமா என்ன அப்பப்ப நமக்கே சந்தேகம் எழும். அதை தெளிவிப்பதற்காகத்தான் ஒரு பக்தன் எப்படி இருக்க வேணும், பிரஜைகள் எப்படி நடந்து கொள்ள வேணும்ங்கிறதை பிருது மகாராஜா தன்னுடைய மக்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டு வருகிறார். நாம் எப்ப பகவானுக்கே உடலாக இருக்கிறோமோ, அவராலேயே ஆட்சி செலுத்தப்படுபவராகவும் ஆணை செய்யப்படுபவர்களாகவும் இருக்கிறோமோ, அப்ப அவர் உள்ளபடிதானே நடக்க வேண்டும். சரணாகதிங்கிறது உயர்ந்த சாஸ்திரம். பகவானிடத்துல சரணாகதி எவன் செய்கிறானோ அவனுக்கு இயற்கையிலேயே ஒரு எண்ணம் வந்து விடுகிறது, உனக்கு பிடித்தமானவற்றைத்தான் செய்வேன், பகவானே உனக்கு எது பிடிக்காதோ அதிலிருந்து விலகி இருப்பேன். இந்த சங்கல்பத்தை அவன் எடுத்துக் கொள்ளுகிறான். நாம தான் பரீட்சை பண்ணி பார்த்துக்கணும், பகவானுக்கு பிடித்தமானதைத்தான் செய்யறோமா, அவருக்கு பிடிக்காததுன்னு ஏதேது உண்டோ அது அத்தனையிலிருந்து விலகி இருக்கிறோமா. உடனே வேணும்னு வாதத்துக்கு கேள்வி எழுப்பலாம். அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எனக்கு எப்படி சுவாமி தெரியும்? தெரியாது, யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆகையால் நாங்கள் தவறாக இருந்தாலும் அதனால குற்றம் வந்துடாது, எங்களுக்கு சட்டம் தெரியாதபடியால். ஆனா நம்ம பாரத தேசத்திலே ஆகட்டும், எந்த தேசத்திலே ஆகட்டும், சட்டத்தை தெரியாது அப்படின்னு நம்மாலே வாதாடுறதுக்கே முடியாது. இக்னரன்ஸ் இஸ் நெவர் an எக்ஸ்கியூஸ். நாம இக்னரண்ட்ங்கிறதுக்காக போய் கோர்ட்ல நின்று எனக்கு ஒன்னும் டிராபிக் ரூல்ஸ் தெரியாது அதனால தப்பா ஓட்டி இடிச்சுட்டேன்னு சொன்னால் எந்த ஜட்ஜும் கேட்டுக்க மாட்டார். வண்டி ஓட்டம்னால் அப்ப டிராபிக் ரூல்ஸ் தெரிஞ்சுக்கணுங்கிறது சட்டம். தெரியலேன்னு நான் போய் ப்ளீட் பண்ணவே முடியாது. அதே போல இந்த லோகத்துல வாழ்கிறோம்னு சொன்னால் அப்ப பகவானுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். நம்ம பிள்ளை பொண்களிடத்திலையும் சொல்லி வைக்கணும், பகவானுக்கு பிடிச்சதை செய்யணும், பிடிக்காத செய்யக்கூடாது. பிடிக்காத செய்யக்கூடாதுன்னால் அதுக்குன்னு அவர் கண்ணை குத்திடுவார் அப்படி குத்திடுவார்னு சின்ன குழந்தைகளுக்கு சொல்றமே, அதை பெரியவர்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. பெருமான் உடனே தண்டித்து விடுகிறார்ங்கிற அபிப்பிராயம் அல்ல. இப்ப நம்ம தண்டித்து அவருக்கு என்ன இன்பம்? நாம நன்னா இருந்தா தான் அவர் இன்பப்பட போறார். ஒரு குழந்தை தப்பு பண்றது, பெற்றோர் அடிக்கிறாளேன்னு இதை அடிச்சு அதை அழறத பார்த்து தாங்க இன்பப்படணுங்கிறதுக்காகவா? அடுத்த தரம் தப்பு பண்ணாம குழந்தை முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக. அதை போலத்தான் பகவானுக்கு எண்ணம், நாம் நன்மை அடையணுங்கிறதுக்காகவே பூஜை என்ன, விதிகள் என்ன, நாம சங்கீர்த்தனம் இது முதலான அனைத்தையும் விதித்து வைத்துள்ளான். பிருது மகாராஜா தெரிவிக்கிறார். 4வது ஸ்கந்தம் 21வது அத்தியாயம் 38வது ஸ்லோகத்தில் பிரம்மண்ய தேவ புருஷ புராதனஹ நித்யம் ஹரிர்ய சரணாபிவந்தனாத் அவாப லக்ஷ்மீம் அனபாயினீம் யசஹ ஜகத் பவித்ரஞ்ச மகத்தமக்ரணீஹி. லக்ஷ்மி தேவிக்கு இவ்வளவு பெருமை எப்படி தெரியுமோ? பெருமான விட்டு விலகாமல் இருப்பதாலே. அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பான்னு திருவேங்கடமுடையான பத்தின ஆச்சரியமான பாசுரம். எப்ப ஸ்ரீனிவாச பெருமாளை சேவித்தாலும் அவர் முகம் நம்ம கண்ல படுறதுக்கு முன்னாடி அவருடைய நெஞ்சகத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி நித்தேவேஷா ஜெகன்மாதா விஷ்ணோ ஸ்ரீர் அனபாயினி. திருச்சானூர் எவ்வளவு ஆச்சரியமா மகாலட்சுமி தாயார் எழுந்தருளி உள்ளார். திருவேங்கடவன் ஸ்ரீனிவாசன் வெங்கடேச பெருமானுடைய திரு நெஞ்சகத்தில் அவனுடைய திருமார்பிலேயே விட்டு விலகாமல் இருக்கிறாள். இந்த பெருமை எங்கிருந்து பெற்றாள் என்னால் பெருமானையே நினைத்து அவனையே தொழுது அவனை விட்டு விலகாமையாக இருக்க வேணும் என் ஆசைப்பட்டவள். அவாபலக்ஷ்மியின் அனபாயினீம் யசா ஜெகத் பவித்ரஞ்ச. மேலும் தெரிவிக்கிறார், அஷ்னாத்யனந்தா கலு தத்வகோவிதைஹி ஸ்ரத்தாஹுதம் என்முக ஈஜ்ய நாமபிஹி நவை ததா சேதனையா பகிஷ்கிருதே ஹுதாசனே பாரமஹம்ஸ்ய மர்யகுஹு யத் பிரம்ம நித்யம் விரஜம் சனாதனம் ஸ்ரத்தா தபோ மங்கள மௌன சம்யமைஹி சமாதினா பிப்ரதி ஹார்த்த திருஷ்டையே யத்ரேதமாதர்ஷ இவா பபாசதே. இது ரொம்ப முக்கியமான கருத்து. அதாவது பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டும், பூசிக்க வேண்டும்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவருக்கு பிடித்ததை செய்ய வேணும்னு பார்த்தோம். பிடிக்காதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். அவருக்கு பிடிச்சதுங்கிறது எது? தன் பக்தர்களிடத்துல குற்றம் பார்க்காமல் இருந்தால் அவருக்கு பிடிக்கிறது. பகவத் பக்தர்கள்னு உள்ளார்கள், அவ குற்றத்தையே பார்த்து இருக்கிற நல்லதை பார்க்காமல் குற்றத்தையே ஊர் முழுக்க போய் புறங்கூறி கொண்டிருந்தால் பெருமானுக்கு அது பிடிப்பதில்லை.
இதை காருட புராணத்தில் பகவானே தெரிவிக்கிறார். மத் பக்தஜன வாத்சல்யம் பூஜாயாஞ்ச அனுமோதனம் மத் கதாசிரவணே பிரீதிஹி மதர்த்தே டம்பவர்ஜனம் மமானுஸ்மரணம் நித்யம் எச்சமாம் நோபஜீவதி. 8 விதமான பக்தியை பத்தி சொல்றார். அதுல முதல், என் பக்தர்களிடத்தில் குற்றம் காணாதே. அவன் குற்றவாளியாகவே இருந்தாலும் குற்றத்தை எடுத்து சொல்லு, அதுக்கு மேல தவறிழைக்காதே, நீ விலகி போயிடு. ஆனா பகவத் பக்தர்கள் குற்றவாளிகளா இருக்க கூடாது இல்லையோ, இருக்க மாட்டார்கள். ஆனா சிறு சிறு குற்றம் இருந்தாலும் அந்த குற்றத்தை நாம பார்க்க கூடாது. அப்படின்னா யாரோட குற்றத்தை பார்க்கலாம்? பக்தர்கள் அல்லாதவர்கள் குற்றத்தை. யார் குற்றத்தை பார்க்க கூடாது? பக்தர்கள் குற்றத்தை. உடனே நம்ம ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவோம். சுவாமி, யாரெல்லாம் பக்தர்கள், யாரெல்லாம் பக்தர்கள் அல்லாதவர்கள், அதை கண்டுபிடிச்சாத்தானே அவ குற்றத்தை பார்க்கலாம். உடனே சாஸ்திரம் சொல்லிடுத்து, எல்லாருமே பக்தர்கள் தான், பக்தி இல்லாதவர்கள்னு யாரும் இல்லை. அந்த பக்தி வெளிப்புறப்படவில்லை. யாருக்கும் உள்ளுக்குள்ள பக்தி இருக்கும். நாஸ்திகர்களுக்கு கூட பக்தி இருக்கும். எப்பேற்பட்ட ஆஸ்திகனுக்கும் பக்தி இருக்கும். ராவணனுக்கும் இருக்கும், ஹிரண்யகசிபுவுக்கும் இருக்கும். அந்த பக்தி வெளியே கொண்டு வரப்பட்டு அதனால் அவன் செயல்படுகிறானாங்கிறது முக்கியம். எப்ப அந்த பக்தி வெளியில புறப்பட்டு செயல்படுவோம்? நாம பெருமானுக்கு அங்கம், நாம பெருமானுக்கு உடம்ப போலே, அவர் நினைச்சதைத்தான் நாம பண்ணணும், அவர் திருப்திக்காகத்தான் இருக்கணும்னு ஏத்துக்கணும். அதை ஏத்துனுட்டால் பிரஹ்லாதன் விபீஷணன் போன்றோர்கள் ஆகிவிடுகிறோம். அதை ஏத்துக்கொள்ளாமல் மறுத்தால் ஹிரண்யகசிபு ராவணன் போன்றவர்களா ஆகிவிடுகிறோம். இவ்வளவுதான் வித்தியாசம். எங்கேயோ இருக்கிற ராவணன் ஹிரண்யகசிபு விபீஷணனை தேடின்னு போகவே வேண்டாம். நமக்குள்ளேயே பார்த்து நாம தெரிஞ்சு விடலாம் இல்லையோ. நம்ம இயல்பு என்னவாக இருக்க வேண்டும்? பெருமானுக்கு தொண்டு, அவன் அடியார்களுக்கு தொண்டு. ரொம்ப ஆச்சரியமா விஷ்ணு புராணத்திலே பராசர மகர்ஷி தெரிவிக்கிறார். ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம். இருக்கிற ஆராதனங்களுக்குள்ளே விஷ்ணு ஆராதித்தது சிறந்தது. அந்த விஷ்ணு ஆராதிப்பதை விட விஷ்ணு பக்தர்கள், பகவத் பக்தர்கள், இறை அடியார்களை ஆராதிப்பது மிகச் சிறந்தது. இப்ப ராஜா இறை அன்பர்கள், இறை அடியார்கள், பாகவதோத்தமர்கள், பக்தர்கள், அந்த தொண்டர்களுடைய பெருமையை எடுத்துரைக்கிறான். பகவத் வைபவத்தை கூட சொல்லிடலாம், பாகவத வைபவத்தை சொல்லி முடிக்க இயலாது. அது எப்படி சுவாமி? பகவானை விட அவன் பக்தர்களுக்கு ஏற்றம் உண்டான்னா பகவானுக்கு சில குறைபாடுகள் உண்டு. குறைன்னு சொன்னால் குற்றம் சொல்லணுங்கிறதுக்கு அடியும் சொல்லல. என்ன குறைன்னா, நாம எல்லாம் ஜீவாத்மாங்கிற ஜாதி, அவர் பரமாத்மாங்கிற ஜாதி. அவர் முதலாளி, நாம தொழிலாளி. அவர் ஆண்டான், நாம அடிமை. நம்ம கட்டத்தை அப்படியே அவர் புரிஞ்சு விடுவாரா? இருந்தாலும் சட்ட புஸ்தகத்தின்படிதான் அவர் நடப்பார். ஆனால் நம்ம போலவே பிறந்தவர்கள் தானே பக்தர்கள். நம்மாழ்வாரா இருக்கட்டும், திருவங்கியாழ்வாரா இருக்கட்டும், நாதமுனிகளா இருக்கட்டும், ஆளவந்தாரா இருக்கட்டும், எந்த ஆழ்வாரோ ஆச்சாரியனோ எந்த பக்தனோ நம் போன்ற மனிதன் தானே. அப்ப நம்ம கஷ்ட நஷ்டங்கள் அவர்களுக்கு தானே தெரியும். வாழ்க்கையில் நேர்மையா நடக்கணும்னு முயற்சிக்கிறோம், புலன்களை அடக்கணும்னு முயற்சிக்கிறோம். ஆனா இந்த சம்சாரத்தில் இருந்தாலே அதிலிருந்து தவறி விடுவதற்கு வாய்ப்பு அதிகம். ப்ராபபிலிட்டி, அது ஃபெயில்யூருக்கு தான் ப்ராபபிலிட்டி கூட இருக்கு. ஆனா பகவான் என்ன சொல்லுவார்? சட்டத்துல சொல்லியிருக்கேனே, ஞானத்தை கொடுத்தேனே, உடம்ப கொடுத்தேனே, பண்ணிட்டு வர்றதானே நடுவர். அதுல இருக்கிற கஷ்டத்தை நம்ம தானே தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள். அந்த பக்தர்கள் தான் நம் அருகே இருந்து நமக்கு இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொள்ளுகிறார்கள். அப்ப அவர்களையே தெய்வமா கொண்டாடணுமா இல்லையா? தெய்வம் கூட விட்டு கொடுத்திருந்தாலும் ஆனா அந்த தெய்வத்தை விடாமல் நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பவர்கள் பக்தர்கள் தான். சிந்தையினோடு கரணங்கள் யாவும் சிதைந்து முன்னாள் அந்த முத்தாழ்ந்தது கண்டு அவையன்னன கண்ணருளால் தந்தவரங்கனும் தன்சரன் தந்திலன் தானது தந்து திருவரங்கத்து அமுதனார். ரொம்ப ஆச்சரியமா ராமானுஜனூத்தந்தாதின்னு பாடியிருக்கார். ஸ்ரீபெரும்புதூரிலே திருவவதாரம் பண்ணினவர் பகவத் ராமானுஜர். புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாயச்ச ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகரஹ. அந்த ராமானுஜரை பத்தி இந்த சுவாமி தெரிவிக்கிறார். லோகமே பிரளயத்தில் இருந்தது. அந்த காலத்தில் பகவான் தான் சிருஷ்டித்தார், பெரிய உதவி. நமக்கு உடம்பு கொடுத்தார், இன்னும் உதவி. அறிவு கொடுத்தார், பேருதவி. வேதாந்தம் இதிகாச புராணங்களை விளக்காக கொடுத்தார், உதவியிலும் உதவி. எல்லாம் சரி. ஆனா இத்தனை பண்ணவர் இந்த சம்சார கடலை கடப்பதற்கு தன் திருவடிகளை ஓர் நிமிஷம் கொடுத்திருந்தால் கஷ்டமே இல்லாத மோட்சத்துக்கு போயிருப்போம்.